சென்னையிலேருந்து பாலாஜி பேசுகிறேன். எம்எஸ்வி ஆஸ்ட்ரோலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம இருக்கிறது வந்து திருப்பஞ்சலி, ஒரு திரு நீலிவனேஸ்வரர் ஒரு டெம்பிள்லேருந்து நம்ம பேசுகிறோம். நீலிவனேஸ்வரர் கோயில் இருக்கும். அது புகழ்பெற்ற பரிகார ஸ்தலம்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து அதிகார வல்லவர்னு பேர். இங்கே ஏன் அதிகார வல்லவர் என்று சொன்னால், இங்கே வந்து யமதர்மனுக்கு பதவி கொடுத்த இடம். பதவினாவே உங்களுக்கு தெரியும், யார் யாரெல்லாம் வந்து பதவிக்காக ஆசைப்படுறீங்களோ, ப்ரமோஷனுக்காக ஆசைப்படுறீங்களோ, அவங்கெல்லாம் இங்கே வந்து இந்த குடைவரை கோயில் ஆன அதிகார வல்லவரை வேண்டினால் உங்களுக்கு சகல நன்மைகளும் நடக்கும் என்பது ஐதீகம். இது வந்து பார்க்குறீங்க, இன்றைக்கி வந்து அழகான கோபுர ஸ்தலம். அப்படியே நீங்கள் முன் கோபுரம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி இங்கே வனம் பாருங்கள், ரொம்ப அழகான வனம் சைட்லேயே ரொம்ப அழகாக இருக்குது. அந்த வனம்லாம் பாருங்கள், ரொம்ப சிறப்புமிக்க பச்சை பச்சையாக இருக்குது எல்லாமே. நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து உங்களோட வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். இன்றைக்கி வந்து சப்த கன்னிகளுக்கு வந்து கும்பாபிஷேகம். ஸோ அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன், என் குழுவோடு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி முதல்ல நம்ம வந்து கோயில் உள்ளே போகிறோம். விநாயகரை வேண்டிட்டு நம்ம உள்ளே போகலாம், வாங்க. எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்போ வந்து நம்ம இருக்கிறது வந்து சப்த கன்னிகளோட பிரகாரம் இது. ஸோ இன்றைக்கி இவ்வாளுக்கு தான் வந்து கும்பாபிஷேகம் நடக்க போகிறது. அது வந்து இங்கேருந்து வனத்தாயி அம்மன் சொல்லிட்டு அது ஒரு அம்மன். ஸோ இந்த 7 சப்தகன்னி மார்களும் விசாலாட்சி தாயாரை வேண்டிட்டு கல்யாணம் வர வேண்டி இங்கே வந்தது ஐதீகம். ஸோ இங்கே வந்து வேண்டிண்டா எல்லா கல்யாணமாகாத கன்னிகளுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகிறதா ஒரு ஐதீகம் உண்டு. நீங்கள் வாங்கோ. ரொம்ப பவர்ஃபுல்லான சப்த கன்னிகள் இருக்காங்க. நீங்கள் பார்த்தோன்னா இங்கே போடுறாங்க. ஸோ ரம்மி, மகேஸ்வரி, தோம்பாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி. ஸோ இவ எல்லோரும் இங்கே இருக்க அருள் பாவிச்சுருக்கா. எல்லோரும் திருப்பஞ்சலி வருஷம் மறக்காமல் இந்த சப்த கன்னிகளை வேண்டிட்டு வனத்தாயம்மனை போய் பார்த்துட்டு இப்போ தான் இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடக்க போகுது. 48 நாளுக்குள்ளே வந்து பாருங்கள், ரொம்ப விசேஷம். இதுதான் வந்து ஒன்றாவது குடைவரை கோயில். இங்கே வந்து யமனுக்கு அதிகாரம் கொடுத்தது, அதிகார வல்லவர்னு பேர். அதிகார வல்லவர் சன்னதி இது. யார் யாருக்கெல்லாம் அந்த பதவியிலிருந்து பதவிக்காக ட்ரை பண்ணுறவா அவள் இங்கே வரலாம், வேலைக்காக ட்ரை பண்ணுறவா இங்கே வரலாம். அதே மாதிரி இங்கே வந்து ஆயுஷோமம், 60ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம்லாம் இங்கே தான் பண்ணுவாள். ரொம்ப விசேஷமான ஸ்தலம். நம்ம ரொம்ப இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஷஷ்டி திதி, நல்ல ஒரு அருமையான ஒரு தனத்தை இன்றைக்கி வந்து கும்பாபிஷேகம் நடக்கிறது. சப்தகன்னிகள் நம்ம அங்கே போய் பார்க்கலாம், வாங்க. இங்கே இதுதான் வந்து ஒரு குடைவரை கோயில். நல்லா பார்த்துங்க, சுவாமி இங்கே தான் இருக்கார். இங்கே ஜஸ்ட்டு இப்படி பாருங்கள், சுற்றி பாருங்கள். இங்கே பாருங்கள், அதிகார வல்லவர். இங்கே தான் குடைவரை கோயில் சொன்னேன். இங்கே தான் பாருங்கள், சுவாமி இங்கே இருக்கார். பார்வதி, சிவன், முருகன், கீழே வந்து யமன். கீழே யமனை காலால் இது பண்ணி அதிகாரம் கொடுக்குறார் சுவாமி. ரொம்ப விசேஷமான ஸ்தலம். நீங்கள் கண்டிப்பாக வரணும். யார் யாரெல்லாம் இந்த வந்து மானிடராய் பிறப்பதற்கு வந்து ஒரு வாய்ப்பு இருந்ததோ அவள்லாம் இங்கே வந்து இந்த ஸ்தலத்துக்கு வந்து சுவாமியோட அனுகிரகம் பெறணும்னு வேண்டிக்கிறேன். இது வந்து ஒரு குடைவரை கோயில். இங்கே தான் வந்து பிச்ச ஸ்தலம், யமதர்மனோட சந்நிதி இங்கே தான் இருக்குது. நம்ம இருக்கிறது வந்து ஸ்ரீ மிருத்யுஞ்சயர் அதிகார வல்லவர் சன்னதி. ரொம்ப விசேஷமான ஒரு சன்னதி. யமதர்மனுக்கு அதிகாரம் கொடுத்த இடம். அதனால் பதவி, புண்ணியம், ப்ரமோஷன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து இங்கே வரலாம். ஸோ இதில் என்ன ஒரு பேக்ரவுண்ட், ஒரு கதையே இருக்குது. அதாவது திருக்கடையூரில் வந்து சிவன் வந்து யமனை சம்ஹாரம் பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்து உட்காந்துடுறார். சம்ஹாரம் பண்ண உடனே பூமாதேவியோட தாங்க முடியல. அவன் வந்து என்ன சிவனே இந்த மாதிரி
உயிர்கள் இறக்கணும் பிறக்கணும், ஆனால் எல்லா உயிர்களும் வாழ்ந்துட்டுருக்கு, எனக்கு பூமி பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிவனை நோக்கி இங்கே வரார். இங்கே வந்து சிவன் வந்து நீலிவனேஸ்வரர் வந்து யமனுக்கு வந்து அதிகாரம் கொடுக்குறார். அதுதான் இந்த அதிகார நந்தி சன்னதி. அதாவது இங்கே அதிகார வல்லவர் சன்னதி, அதாவது இங்கே 60ஆம் கல்யாணம், ஆயுஷமோ 80ஆம் கல்யாணம், யம பயம் நீங்கிறதுக்கு இங்கே வந்து இந்த குடைவரை கோயிலில் நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணால் உங்களோட பிரார்த்தனை நினைவரும். வாங்க போகலாம், நெக்ஸ்ட் சன்னதி போகலாம். ஸோ நம்ம வந்து திருப்பஞ்சேரியில் இருக்கிற கதலி வனத்தில் தான் இருக்கோம். இது ஒரு பெரிய ஐதீகம் இருக்குது. இந்த கோயிலில் ஸ்தலபட்சமான கல்வாழை இதுதான். கல்வாழை தேவதைகள்னே பேர் இந்த கோவிலில் வந்து கல்வாழைகளாக எழுந்தருளி விளங்குகிறார்கள் இந்த சப்த கன்னிகளும். திருமணமாகாத பெண் இருப்பாளரும் சொல்கிற இந்த கல்வாழை பரிகாரம் பண்ணிட்டால் ரொம்ப விசேஷம். ஸோ இங்கே வந்து இந்த கதலி வனத்துக்கு வாங்க பார்க்கலாம். இந்த வாழைக்கு வந்து ஒரு சின்ன சாங்கியம் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ரெட்டு துணியை எடுத்து கட்டிட்டு தாலியும் கட்டுவாங்க. இதுதான் கதலி மனம் சொல்லுவாங்க. யோக சக்தி அம்மன் இங்கே கதலி வனத்தில் இருக்கிறாங்க. இந்த அம்மனை வேண்டிட்டு ராகு கேது 2 பேர் இருக்கா. ஸோ அவளை வேண்டினா ரொம்ப விசேஷம். உங்களுக்கு வந்து திருமண பிராப்தி கண்டிப்பாக நடக்கும். திருமணத்தால் வர தடைகள் நீங்கள் இந்த கதலி வனத்துக்கு வந்து இந்த விசாலாட்சி அம்மனை வேண்டிட்டு உங்களோட அந்த பரிகாரத்தை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சுலபமாக சுமூகமாக உங்களுக்கு இந்த பிராப்தி கிடைக்கும். ओम शिवोहम रुद्रनामं भजेहम. भद्राय अग्निनेत्राय घोरसंहारः सकललोकाय सर्वभूताय सत्यसाक्षात्करा. ओम शिवोहम रुद्रनामं भजेहम. हर 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 महादेव. அதனால் இந்த கோவிலில் வாழ கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு சிறப்புடையதான பிரார்த்தனை. ஸ்தல விருட்சமே வாழைமரம், வாழைமரமே அம்மன், அம்பாலே வாழையாக இருக்காங்க இங்கே. அதனால தான் நீலி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. 16 பேரில் அது ஒரு பேர் நீலி. ஸ்வேதகிரி அப்படிங்கிறது ஒரிஜினல் வெள்ளையங்கிரி நம்ம ஊர் தான். ஈஷா யோகா மையம் மூலமே ஒரிஜினல் வெள்ளையங்கிரி நம்ம ஊர். இந்த வெள்ளையங்கிரிக்கு என்ன விசேஷம் அப்படின்னாரு, ஸ்வேதகிரீஸ்வராய நமகாங்கிறது. இங்கே பொதுவாக கிரின்னா மலை அப்படின்னு இருக்கும், மலையுடைய கோவில். இந்த கோவில் மலை மேலேயா இருக்குது, இது இறங்கினான மலை மாதிரி இருக்குது அப்படின்னா. இந்த மலையே
வித்தியாசமான மலைகள், அரியாமலை அப்படிங்கிறது. முத்தி தொலைத்த முத்துமலை, பிணி தீர்க்கும் அதிசய மலை அப்படிங்கிறார் அந்த ஊரை. பசுப்பிரிகள் மிருத்யுன்னா யமன், யமபயத்தை தொலைக்கிறது, யமபயத்தை நீக்கிறது. முத்துமலை அப்படிங்கிறார். முத்தி தொலைத்த முத்துமலை. முத்துனா எப்படி இருக்கும்? அம்மா அப்பா முத்துமாலை போட்டுருக்கான், இது பேர் முத்துமாலைன்னு பேர். வெள்ளையாக இருக்கும். அதே போல் வெண்மை நிறம் மலையாக இருக்கும். அப்போ வெள்ளையங்கிரியாக இருக்காங்க சுவாமி. மலைங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, மலை கோயில்னு சொல்லியிருக்காரு. முத்து மலைங்கிறாரே, வெள்ளையங்கிரிங்கிறாரு. எப்படி இருக்குது அப்படின்னா, அதல விதல சுதல ரசாதல தலாதல மகாதல பாதாளம் சொல்லுவோம்ல. மேலிடத்துல இருந்தால் பாதாளத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறா? அந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறா? மேலிடத்துக்கு இருந்தால் பாதாளத்துக்கு போயிட்டாங்க. இது பாதாளத்துக்கு நடுவில் 6 தலம் இருக்குது. நம்ம உட்கார்ந்துருக்கிறது வித்தலம். நம்ம உட்கார்ந்து தலத்துக்கு பேர் வித்தலம். இதுக்கு அடுத்த தலம் பார்த்தோம்னா அதலம், அப்புறம் சுதலம், அதுக்கப்புறம் ரசாதலம். பெட்ரோல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த ரசாதலமாக. இது போல் 7 விதமான தலம் இருக்குது. இந்த மலையோட தொடர்ச்சி இந்த 7 தலத்துக்கும் போகுது. பாதாளம் வரைக்கும் இந்த மலையோட தொடர்ச்சி இப்படி வளர்ந்தான். ராக் டெம்பிள்லேயே அதிசயமான ராக் டெம்பிள் இப்படி வளர்ற டெம்பிள் அப்படிங்கிறது. பூமி வந்து பாதாளம் மட்டம் வரைக்கும் வளரக்கூடியதான ஒரு மலை. அதில் சிவன் வந்து சுயம்பு எழுந்தடிக்கும் போது தென் கைலாயம் தரிசிக்க வேண்டுமடியா சிந்தை வளர் கைநீரி அப்படிங்கிறது. எடுக்கல. சிவன், பார்வதி, முருகன், கீழே யமதர்மன். யமனுக்கு அதிகாரம் கொடுக்குறார் சுவாமி. யமனுக்கு என்ன அதிகாரம் கொடுக்குறார் அப்படின்னா, யமனோட பர்த் பிளேஸ். யமனுக்கு உயிரை கொடுத்து அழிக்கக்கூடிய பவரையும் கொடுக்குறாரு. ஏன் இந்த போய் யமனுக்கு உயிர் கொடுக்கணும்? யமன் எங்கே போய் இறந்தார் அப்படின்னா, மார்க்கண்டேயருக்காக, சிவபக்தனான மார்க்கண்டேயருக்காக யமன் சம்ஹாரம் பண்ணுறார். எங்கே பண்ணுறார்? திருக்கடையூர் அப்படிங்கிற ஊரில் கால சம்ஹார மூர்த்தியும் ஒரு அவதாரம் எடுத்து தன்னோட பக்தனுக்காக வேண்டி யமனையை சம்ஹாரம் பண்ணுறார். ஏன்னா பரம்பொருள் அப்படிங்கிறவர் தான் முதன்மையானவர். அதனால தான் ஞானசம்பந்தர் சைவத்தின் மேல் சமயம் வேறொன்றும் இல்லை அப்படின்றார். சமயம் அப்படின்னாலே சிவன் தான். நான் பெருமாளை கும்பிட்றேன், நான் விஷ்ணுவை கும்பிட்றேன், நான் கிருஷ்ணரை கும்பிட்றேன், சாய்பாபா கும்பிட்றேன், நான் முஸ்லீமை கும்பிட்றேன், கிறிஸ்டினை கும்பிட்றேன், எல்லாம் ஒன்றும் கிடையாது. சைவ சமயம் தான், வேறு எந்த சமயம் கிடையாதுன்றார் அருளாளர்கள். ஞானசம்பந்த பெருமான் சைவத்தின் மேல் சமயம் வேறொன்றும் இல்லை, அதில் சார் சிவமா தெய்வத்தினோடு தெய்வம் இல்லை அப்படிங்கிறது. தெய்வம் அப்படின்னு ஆராதனாலே பரமேஸ்வரன் தான், சிவன் தான். இல்லை ஆழ்வார் சேர்க்கிறாரெலாம் வேறு ஏதாவது சொல்லியிருக்காரு, பெருமாள் தான் சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆதி மூலம்னு சொல்கிறாரு. பெருமாள் தானே சொல்கிறார். பெருமாளுக்கும் பெருமாள் இருக்காங்க பரமேஸ்வரன். பெருமாளுக்கு இடத்துக்கு போன்னு சொன்னதே பரமேஸ்வரன் தான் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் இருக்குது. அப்போ இந்த பரம்பொருள் வந்து எங்கும் வியாபிச்சிருக்கார் அவன். அதனால தான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. இன்னைக்கு வந்து நம்ம இந்த பூஜை ஏதோ பணக்காசுல இருந்தால் பண்ணிட முடியுமானா முடியாதான். இந்த நாள் இந்த நட்சத்திரம் இந்த குழந்தைக்கு இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக இங்கே நான் கூப்பிடுவேன், நீ வான்னு சுவாமியை கூப்பிடணும், அப்போ தான் வர முடியும். ஏன்னா எத்தனையோ பேர் நம்ம வரலாம் போகலாம், எல்லா விஷயத்தையும் பண்ணலாம். அதனால் இந்த நேர காலத்துக்கு சுவாமியாக நம்ம உதயம் பண்ணுவார். நம்ம வந்துருப்போம், இல்லை நட்சத்திர நாளத்தை வாங்கோ, அந்த விஷயத்தோடு தான் பண்ணணும் அப்படின்னு கல்பனை வருது அப்படின்னா சுவாமியோட சித்தம் நமக்கு வர வைக்கிறதுக்கு உண்டான கல்பத்தை நடத்துகிறாரு. அப்போ அவர் அனுகிரகம் கொடுக்குறதுக்கு ரெடி ஆகிட்டார் அப்படின்னாலே தான் இங்கே வர வைப்பார். அப்போ அந்த அனுகிரகம் நமக்கு பூர்ணமாக கிடைக்கிறது. இதனால தான் ஆலயம் தொழுவது சாலம்ன்றது 2 வகையில் தர்மசாஸ்திரத்தை முடிச்சுட்டு அவையா. எல்லாம் நீதி சாஸ்திரமாக இருக்கிற உடம்புலாம் தமிழகமாக முடிஞ்சு ஆரம்பம் செய்ய விரும்பு. தர்மம் ரட்சுது ரட்சிதா. நம்மளோட வேலையை தர்மம் தான், ஒன்றும் தர்மமாக இருக்கும். இது தர்மம்னா அன்னதானம் பணம் கொடுத்தேன், அனாதைகளுக்கு பணம் கொடுத்தேன்னா தர்மம் அது கிடையாது. சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திரிக்கணும், அது ஒரு தர்மம். அதில் இருந்து பல் தேய்க்கணும், அது ஒரு தர்மம். குளிக்கணும், அது ஒரு தர்மம். சாப்பிட்றது டயத்துக்கு அது ஒரு தர்மம். இதெல்லாம் நம்ம தர்மம். இது தர்மம் தர்மத்தை ரட்சினா என்ன அர்த்தம்னா இந்த தர்மம் தான். இதை ரட்சணை பண்ணாலே நமக்கு பூர்ணத்துவம் அப்படிங்கிறது. இப்போ இந்த தர்ம விஷயத்தில் தான் நமக்கு பூரமாக வருது. யாருக்கெல்லாம் தர்மத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா ஒன்லி மானுட பிறவி மட்டும்தான். அதனால தான் ஔவையார் வந்து அரிது அரிது மானுடனாய் பிறத்தல் அரிது அப்படின்னா. அரிதுன்னு என்ன அர்த்தம் இங்கிலீஷில் தெரியுமா? ஆச்சரியம், அரிது இப்படிலாம் சொல்கிறேன். ஆச்சரியங்கிறது இங்கிலீஷ் என்ன சொல்லுவேன்?
சர்ப்ரைஸ். என்ன எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா சுவாமி இந்த மானுட பிறவி மட்டும் சர்ப்ரைஸாக சுவாமி அமைக்கிறாராம். ஏதோ அப்பா அம்மாவோட சேர்க்கையினால சயின்ஸால் வந்த பிறவினா கிடையாதுப்பா. எத்தனையோ அணுக்கள் இருக்குது, அதில் ஒன்று தான் போய் கர்ப்பாதானத்துக்குள்ளே போகணும். அதுவும் வந்து சுவாமி தான் இதுதான் தீர்மானம் பண்ணணுமா. 1000 செல்ஸ் இருந்தாலும் ஒன்று தான் போய் கர்ப்பாதானம் இந்த பிறவியை இருக்கணுமா. அதுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணணுமாங்க, உள்ளுக்குள்ள நடக்கிற பிரபஞ்சமா. அதனால தான் இந்த பிறவி அரிது அப்படிங்கிற அப்படியே சுவாமி